எடுங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கார்னல் மைண்ட் எதை கொண்டு வருதுன்னா டெத்தை கொண்டு வருது. ஆனா ஸ்பிரிச்சுவல் மைண்டட் யாருடைய மனது பரிசுத்தாவின் கீழே நடத்தப்படுதோ, கவர்ன் பண்ணப்படுதோ, அவங்களுக்கு ஜோயே லைஃப். சொல்லுங்க மைண்ட், சொல்லுங்க மைண்ட் 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 சொல்லுங்க. அதனால நீங்க எவ்வளவு மனப்பாட வசனம் படிச்சாலும் மண்டையில நிற்கும். ஆனா அது பர்சனல் ஹிஸ்டரியா மாறினான்ற கூட அந்த வார்த்தையை குறித்து பரிசுத்தாவியர்கிட்ட நீங்க பேசுனீங்களா? இந்த சமாதானம்ன்ற வார்த்தை ரொம்ப ரிச் வேர்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் நீங்க பேனிக்கே ஆக மாட்டீங்க. அதான் சமாதானம். ஏன்னா நீங்க ஃபுல்னஸ்ல இருந்து வாழ்றீங்க. இதனால பால் சொல்றாரு 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், அவரோட மனது என்னன்னு யார் அறிவாங்க? We have the mind of Christ. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? The mind which is governed by the Holy Spirit. That's called mind of Christ. If you want the personal history with God, your mind has to be governed by the Holy Spirit. ஆண்டவரையும் உங்களையும் பிரிச்சு வைக்கிற ஆள் யார் அப்படின்னா உங்களுடைய மனது. இந்த மனதை தான் நீங்க ஆல்ட்ரா மாத்தணும். நான் மனதுன்னு சொல்றதுனால இப்போ உங்களுக்கு ஒரு ஐ வாண்டட் டு மேக் இட் வெரி லிட்டில் பயாலஜிக்கல் பிரெயின் வச்சுக்கோங்களேன் அந்த மைண்ட்ல. சோ நீங்க தூங்கும் போது உங்க பாடியில ஒரு விஷயம் ரொம்ப ஆக்டிவா இருக்கிற விஷயம் எது தெரியுமா? உங்க பிரெயின். டெய்லி ராத்திரி தூங்கும் போது உங்களுக்கு நடக்கிற என்கவுண்டர்ஸ் அது கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கு. சோ உங்க பிரெயினை ட்ரெயின் பண்ணாததுனால அது ஷார்ட் டர்ம் மெமரியில ஏஞ்சோடனே போயிருது. ஏஞ்சோடனே போனை தானே தேடுது கையே. உங்களுடைய மனது எப்படி புதிதாக்கப்படும்னா, நீங்க ஆண்டவரை நீங்க உங்க லைஃப்ல அலோ பண்ண புதிதாக்கப்படும். அப்ப உங்களுக்கு வர ட்ரீம்ஸ், உங்களுக்கு வர என்கவுண்டர்ஸ் நீங்க திரும்ப கொண்டு வரும்போது அது மெமரியா மாறும்.